திருச்சிற்ற வணக்கம்ப்பா. திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழோ மரவாமல் அழியாழு மல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பற்பாதம் பணிந்து அடியபெரு பெருமக்கள் பற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே சென்ற வாரம் 33வது பாடலை சிந்தித்தோம். முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடி ஆக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. ரொம்ப அருமையான ஒரு பாடலாக்கி கொடுத்தார். அடியார்க்கு நல்ல பெருமாள் அப்படின்னார். அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள். முருகப்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் அப்படி 3 வகையாக சொல்கிறார். அதுலேயும் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இங்கே முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்து சொன்ன அருணகிரி பெருமான் 33வது பாடலில் சொன்னார். இப்போ 34வது பாடலில் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். பொட்டாக வெற்பை பொருத கந்தா, பொட்டாக வெற்பை பொருத கந்தா தப்பிப்போனது ஒன்று அதற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். இரும் காம விடாய்ப்பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேள் விழியார் வளைக்கே மனம் கட்டுண்டதே. இந்த பாட்டை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்களே அப்படின்ற ஒரு மாதிரி நினைப்பு வரும். உண்மைக்குள்ளே அவ்வளோ ஒரு அருமையான பாடலாக்கி கொடுத்துருக்கிறார். அதாவது இன்றைக்கு காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம், ஏன்னா இன்பம் வரும்போது ஓரளவுக்கு சரி சாமி கொடுத்தாருமோ, துன்பம் வரும்போது எவ்வளவு மனவேதனைப்பட்டவர்களாக. அதுலேயும் மனவேதனைப்பட்டது மட்டும் இல்லை, நான் எனக்கு தானங்க இவ்வளோ துன்பம் வந்தது, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வருதா, அவங்களாம் சரியாக கூட கும்பிடக்கூட மாட்டேங்கிறாங்க, சாமியே கும்பிட மாட்டேங்க, அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்காங்களே, இப்படி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல், தன்னுடைய துன்பம் மட்டுமே அதிகம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஏராளமாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு காரணம் என்ன? இதை வள்ளுவநாயனாரும் ரொம்ப அழகாக சொல்வார். ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழ துயற்றுபவர் அப்படிம்பார். உப்பக்கம்னா பின்பக்கம், அதாவது வரக்கூடிய துன்பத்தையே ஓடச் செய்தல். பின்பக்கமான முதுகு காட்டி ஓடச் செய்து, தப்பி ஓடிட்டான்ப்பா, அப்படியே முதுகு காட்டிட்டு ஓடிட்டான் அப்படின்னு புறமுதுகு காட்டி ஓடினான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் நமக்கு வரும் துன்பத்தை இங்கே புறமுதுகு காட்டு ஓடச் செய்தல். அது யாருக்கு வரும் அப்படின்னா ஞானத்தில் சிறந்தவர்களுக்கு வரும். என்ன துன்பம் வந்தாலும், எவ்வளோ பெரிய மலை மாதிரி துன்பம் வரும், வந்த போதும் கூட அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு தன்மை எப்போ வரும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா ஞானம் சிறந்து இருக்கும்போது வரும். ஞானம் குறையும் போது சின்ன துன்பம் கூட பெரிய மலை மாதிரி தெரியும். இப்போ நம்ம அருளாளர்களை வச்சுக்கோங்களேன், அப்பர் பெருமானுக்கு வந்த துன்பம், நம்ம அம்மையார் புனிதவதியார் கரைக்காலம்மையார் அந்த அம்மாவுக்கு வந்த துன்பம், எப்பேற்பட்ட துன்பம் அடுத்து அடுத்து வந்தது. அவங்க அதை துன்பமாவா நினச்சாங்க? கொஞ்சம் நாம் படிக்கிற அந்த வரலாறை படிக்கிற நம்ம தான் ஐயோ எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாங்க அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு துளி கூட அதை துன்பமாகவே எடுக்கவில்லை.
நீற்றறையில் இருக்கும்போதே அது அவ்வளவு வெப்பமானதுன்னே அவர் சொல்லலை. எப்படிப்பட்ட இன்பமான சூழலில் இருக்கிறேங்கிறார். காரணம், இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி நின்று. இந்த திருவருள்தான் மேலான மெய்ஞானம். மெய்ஞானத்தோடு கூடிய இப்போ இந்த பாட்டை அப்படி தான் சொல்கிறார். எவ்வளோ முருகப்பெருமான் கையில் வேலாயுதம் வைத்திருக்கிறார். வேல் என்றால் ஞானம், ஞானமே வடிவான வேலை கையில் கொண்ட முருகப்பெருமான். இந்த வேலை வணங்கினாலே நமக்கும் ஞானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஞானம் என்றைக்கு கிடைக்கிறதோ, அதாவது முருகப்பெருமானின் திருவருள் நமக்கு என்றைக்கு கூடி நிற்கிறதோ, அன்றைக்கு எந்த துன்பமும் துன்பமாகவே நமக்கு தோன்றார். கொஞ்சம் கூட அது துன்பமா அப்படின்னு கூட இல்லாத அளவில். ஏன்னா இந்த ஞான வேலாயுதம் கொண்ட முருகப்பெருமானின் திருவருள் கருணை நம் மீது இருக்கிறது. நம்மோடு முருகப்பெருமான் இருக்கிறான் அப்படின்ற உணர்வு மேலிட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு துன்பமில்லை. இதுதான் நம்ம இந்த அருளாளர்கள் வாழ்க்கை மூலமாக தான் நமக்கு புரியும். நம்மளை வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதைத்தான் இங்கே சொல்கிறார். இந்த பாட்டில் அதைத்தான் சொல்கிறார். இன்றைக்கி வரக்கூடிய துன்பம் இன்பம் இதுக்கெல்லாம் காரணம் நாம் தான். தீதும் நன்றும் பிறன் தர வரா, மற்றவங்க கொடுத்து வர்றதில்ல. நாம் முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியம், அதற்கு ஈடான உடம்பு, அந்த உடம்புலே நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் அனுபவம் பிராரப்தம் அப்படின்றது சொல்லக்கூடியது. முன் செய்த அந்த சஞ்சித வினையிலிருந்து இன்றைக்கு பிராரப்தமாக அனுபவமாக என் தலையில் என்ன பிராப்தம் எழுதி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளவுதான். இது நமக்கு அனுபவிக்க கொடுத்தது, அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்போ இது நீங்கவே நீங்காதா, இந்த விதியை என்னால் மாற்ற முடியாதா என்றால் விதியை மதியினால் வெல்லலாம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த கருத்து. எந்த மதினா என்னுடைய மதி இல்லை, என்னை இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறானே இறைவன் எம்பெருமான், என்னுடைய உயிரின் அறிவிலே இருந்து நடத்தும் அந்த முருகப்பெருமானின் மதியால், அதுதான் திருவருள். அந்த திருவருளோடு கூடி நிற்பவர்களுக்கு இங்கே துன்பம் என்பது இல்லாமல், ஆனால் அதுக்காக அந்த துன்பமே முழுக்க நீங்கி போயிருமா, அந்த பிராரப்தன்ற வினை முழுக்க நீங்கி போயிருமா அப்படின்னா உடல் ஊழியாய்த்தான் கழியும். அப்போ இதில் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க வருங்கிறீங்க, ஆனால் துன்பம் வராதுங்கிறீங்க, எதுதான் உண்மை அப்படின்னா அதுக்கு தான் நம்ம அப்பர் பெருமானுக்கு துன்பம் வராமலாக இருந்தது, வந்தது. கல் ஆழ்ந்து போகக்கூடியது, மிதந்தது இல்லையா. அப்போ துன்பம் வரும் நேரத்தில் இறைவன் நம்மை தாங்கிக் கொள்வார். அந்த இறைவனோடு நாம் ஒன்றித்து இருக்கும் மனம் நமக்கு இருந்தால் நம்மை அந்த இறைவன் தாங்கிக் கொள்வார். இறைவனோடு ஒன்று இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்வார். அதை இறை அருளோடு கூடி நிற்கும் நிலை. நரகம் புகினும் எள்ளேன். நரகம்னா துன்பமான ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா திருவருளாலே இருக்க பெறின் இறைவா, நான் திருவருளோடு கூடியிருக்கேன். நரகம் புகினும் எள்ளேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா. உன்னுடைய திருவருளோடு கூடியிருக்கும்போது நரகமா அதில் ஓட்டாலும் எனக்கு கவலை இல்லை. உன் திருவருளோடு கூடியிருந்தால் போதும். எனக்கு நரகத்திலே ஓட்டாலும் திருவருளோடு கூடியிருக்கும். துன்பமே வந்தாலும் பரவாயில்ல, திருவருளை விட்டு நான் நீங்காத நிலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அடுத்த பாட்டில் 34வது பாடலில் அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. பொட்டாக வெற்பை பொருத, பொட்டாக வெற்பை பொருத கந்தா, தப்பிப்போனது ஒன்று, அதற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். இரும் காம விடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல் வெளியார் வளைக்கே மனம் கட்டுண்டது. இங்கே 2 வகையான வேல் சொல்லப்படுகிறது.
இந்த பாட்டில். ஒன்று ஞானம், ஞானமே வடிவான அந்த வேல். அந்த வேலாயுதம் இருக்கும்போது எந்த துன்பமும் எனக்கு வராது. ஞானமே வடிவான கூர்மையான அந்த வேலாயுதம். இன்னொன்று இருக்குது, கட்டாரி வேல் விழியார் வேல். அதுவும் வேல் தான், அது கூர்மையானது, அது விழி. அந்த பார்வையில் பட்டுவிட்டால் இங்கே எப்படி இருக்கும்? திருகி உயிரை திருகி பருகி பசிதணித்து விடும். இப்போ 2 வகையான வேல் சொல்லப்படுகிறது. ஒன்று ஞானமே வடிவான வேல், இன்னொன்று அஞ்ஞான வடிவான வேல். அப்போ ஞானம் அஞ்ஞானம் ரெண்டையும் இந்த பாட்டில் வச்சு சொல்கிறார். அப்போ ஞானம் எதை செய்தது அப்படின்னு முதல்ல சொல்கிறார். பொட்டாக வெற்பை பொருத அப்படின்னா, இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, பூச்சி பொட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பூச்சி பொட்டு அண்டாமல் அப்படின்னு சொல்லி உலக வழக்கு பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூச்சின்னா என்ன? மெல்லிதான ஒரு பூச்சிகள் அங்கங்கே அலையும். பொட்டுன்னு ஒன்று ஏன் சொன்னாங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிறது பூச்சி, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஒன்று உண்டு. பூச்சி பொட்டு அண்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வழக்கம். பூச்சிக்கு அர்த்தம் தெரியும், பொட்டுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த பூச்சி என்பது கண்ணுக்கு தெரியும் இந்த கிருமிகள், பொட்டு என்பது கண்ணுக்கே தெரியாத கிருமிகள். இன்றைக்கி இந்த வைரஸ் கிருமிகள்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது நம்முடைய உடலில் வந்து எவ்வளவு துன்பத்தை செய்து கொண்டு இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு. அதிகமான இந்த கண்ணுக்கு தெரிகிற பூச்சி கூட ஒரு சின்னதான ஒரு துன்பத்தை கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் ஏராளமான துன்பத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம நடைமுறையில் உடல் அளவில் வரக்கூடிய வியாதிகள்லாம் இப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த முருகப்பெருமானுடைய கை வேலாயுதம் எதை செய்கிறதாம் பாருங்க. பொட்டாக அப்படியே கண்ணுக்கு தெரியாத அளவில் தூளாக, எதை? வெற்பை. வெற்பு என்பது மலை. இந்த கிரௌஞ்சகிரி என்ற ஒரு மலை. இந்த மலை மாயாமலை என்றும் சொல்வார்கள். இந்த கிரௌஞ்சாசுரன் அசுரன் அவன் இருந்து மாயையின் மகனாக இருந்து அது துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். தேவர்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேவர்களின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் கிளம்பி வர்றாரு. அது முதல்ல மாயையைத்தான் நீக்கிறார். இந்த சூரபத்மன் என்பது ஆணவத்தின் வடிவம், அதோட கண்மம், அதோட மாயை. இப்போ அங்கேருந்து புறப்பட்டு வர்றார், கைலை மலையிலிருந்து தம்பிமாரோடு கூடி வருகிறார். ஞான வேல், அம்மை சக்தி வேலாயுதத்தை கொடுக்கிறார், அது ஞான வேல். அதை கையில் கொண்டு வரும்போது முதல்ல எதிர்த்து வர்றது எதுனா மாயை. கிரௌஞ்சாசுரன் தான் வருகிறான், மலை வடிவாக இருக்கிறான். அப்போ அந்த மலை எப்படி இருக்குமா? பறந்து பறந்து போகுமா. மலைகளெல்லாம் ஒரு காலத்தில் பறந்தது, அதன் பிறம்பாக தான் அசலம் என்ற பெயரிலே நிலை பெற்றிருந்தது. இப்படியெல்லாம் கூட வரலாறு இருக்குது. ஆனால் இந்த மாயை என்பது ஒரு மலையாக உருவகிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. மாயை என்ற ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருள் தான். இப்போ இந்த பொருள் நமக்கு துன்பத்தை செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு யாருக்கு? தேவர்களுக்கு ஒரு பக்கம். இப்போ முருகப்பெருமான் கையில் வேலாயுதத்தோடு வர்றார். முதல்ல தம்பிமார்கள் தான் போகிறாங்க சண்டைக்கு. முருகா நீ இருப்பா, நாங்கள் போய் சண்டை போடுறோம்ப்பா, இந்த அசுரனை கொள்றதுக்கு எங்களால் முடியும், நீ ஏன் கஷ்டப்படுற, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிமார்கள் எல்லாம் போகிறாங்க. 1,09,000 தம்பிமார்கள் அப்படிம்பாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்றதுல இதுலேருந்து தான் வந்தது. முருகப்பெருமானுக்கு தெரியும் இவர்களால் முடியாது, இருந்தாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறார். இந்த அசுரன் மாயாவாதி, அவன் அப்படியே அவர்களிடம் பயந்து ஓடுவது போல் ஓடி அந்த மலைக்குள் செல்ல இவர்களும் மலைக்குள் வந்து அம்பிட்டுக்கிட்டாங்க. மலை மூடப்பட்டது. அந்த மாயை என்ற வலைக்குள் சிக்கினார்கள், அதில் மயங்கி கிடந்தார்கள். மாயை மயக்கவும் செய்தது. உயர்ந்ததான தத்துவம், அவ்வளோதான். புராணமாக சொல்லப்பட்டாலும் இது உயர்ந்த தத்துவம். அப்போ மாயை என்ற மலைக்குள் மயங்கி கிடக்கும் இவர்களை இங்கே மீட்க வேண்டும் என்று தன்னுடைய வேலாயுதத்தை அங்கே அனுப்ப, இந்த ஞான வேல் அந்த வெற்பை எப்படி பொட்டாகனா தூளாக்கியது.
கண்ணுக்கு தெரியாத தூளாக்கியது. எவ்வளோ நினச்சி பார்க்கவே முடியாது. மலைனா மலைக்க செய்யக்கூடியதான ஒரு கருங்கல்லான ஒன்று, அதை தூள் தூளாக்கியது எதுனா இந்த ஞானவேல். பொட்டாக வெற்பை பொருத கந்தா என்பதாக இப்படிப்பட்ட ஞான வேலாயுதம் இருந்தால், அதனோடு ஒன்றித்து இருந்தால், அந்த ஞானம் கிடைத்தால், யாருக்கு? உயிர்களாகிய நமக்கு தான் கிடைத்தால் எப்பேற்பட்ட நன்மை வரும். துன்பம் என்ற துன்ப கலப்பே கிடையாதுங்க. அப்போ அது எப்படி நாம் அடைய முடியும்? இந்த ஞான பண்டிதன் அவன் கையில் இருக்கும் ஞானமே வடிவான வேல். இந்த வேலாயுதம் நம்மிடமும் வர வேண்டும், நமக்கும் உதவ வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிறாரு பாருங்க, தப்பி போனது ஒன்று அதற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். தப்பி போனது அப்படின்னா யாருன்னா நம்ம மனசு தான். தப்பி போனது ஒன்று, முருகா உன்னையே நினைக்க வேண்டும், உன்னையே நினைந்து வழிபட வேண்டும், உன்னுடைய அருளை நான் அடைய வேண்டும். ஆனால் இந்த மனம் என்ற ஒன்று எது? இது மாயையின் கருவி. மனம் என்பது அந்தக்கரணங்களில் ஒன்று. இது மாயையிலிருந்து பெறப்பட்ட கருவிகள், தத்துவங்கள். அதிலையும் இந்த மனம் என்பது அஸ்தமாயையின் காரியமாக வரக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் அசுத்தமாயையின் காரியம் பிரகிருதி மாயை. இந்த அஸ்தமாயைக்கே ஒரு பேர் என்னது? மோகினி என்பது. அப்போ அந்த மோகினி மயக்கவும் செய்யும், மயக்கத்தை தானே கொடுக்கும். அப்போ இந்த மனம் என்ற ஒரு கருவி எனக்கு அது எங்கே இருக்கணும்? முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்க வேண்டும், அந்த அருளோடு கூடியிருக்க வேண்டும், ஞான வேலாயுதத்தோடு கூடியிருக்க வேண்டும். ஆனால் இது எங்கே இருக்கிறது? அந்த வேல் விழியர். அதை அடுத்தாப்புல சொல்கிற அந்த ரெண்டு வேல், ஒன்று ஞான வேல், அதை தான் இந்த இடத்த சொல்கிற தப்பி போனது ஒன்று. எது தப்பி போனது? மனம். இந்த உயிர்களுடைய அறியாமையை நீக்குவதற்காக சேர்க்கப்பட்ட மாயையின் காரியமாகிய இந்த மனம் தப்பி போனது. எப்படி தப்பிச்சு போனது? இந்த ஞானத்தை விட்டு அஞ்ஞானத்தை தேடி போனது. அஞ்ஞானமாக அறியாமையோடு கூடிய உலக இன்ப துன்பம், அந்த உலக மயக்கத்திலே அங்கே சென்றது. அப்படி ஒன்று அதற்கு, அந்த மனத்திற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். அருமையான ஒன்று. முருகா, இந்த மனம் எங்கேயோ நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறது, துன்பத்தை நாடி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த மனத்திற்கு ஞானக்கலை தருவாய். அந்த ஞானக்கலை எங்கே இருக்கிறது? உள்ளேயே இருக்கிறது, வெளியே போக வேண்டாம். இந்த பூக்கள்லையே சிறந்த பூ அப்படின்னா ஒரு தாழம்பூன்னு சொல்லுவோம். மிகுந்த மனம் கொண்டது தாழம்பூ, எல்லாருக்குமே தெரியும். இந்த தாழம்பூவுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆச்சரியம். இதில் இலை எது, பூ எது? அந்த செடியை பார்த்திங்கன்னா இலையா பூவான்னா இலையும் அதுதான், பூவும் அதுதான். நல்லா பாருங்கள், தாழம்பூ கையில் கிடைக்கும்போது இலை எங்கேயாவது தேடி பார்க்க முடியுமானா இலையும் அதுதான், பூவும் அதுதான். அப்படியே கொத்தாக இருக்கும், பச்சா. ஆனால் அந்த இதில் இலையோடு அப்படி கூடி இருக்கும். அந்த இலை அப்படின்னு பார்த்தா வெளியே பச்சை கலரில் இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கும். அப்போ அந்த இலையெல்லாம் நீக்கி 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 பார்த்தா உள்ளுக்குள்ளே மஞ்சள் கலரில் மனம் மிகுந்ததாக இருக்கும். அப்போ இலையாகவும் பூவாகவும் இருந்தாலும் வெளியே உள்ள பகுதியெல்லாம் துன்பத்தை தரக்கூடிய முள்ளும் பச்சை கலரில் அடர்த்தியாக இருக்கும். உள்ளே நல்ல மென்மையாக அழகாக மனம் மிகுந்ததாக இருக்கும். அப்போ அதே போல் மனம் என்ற ஒன்று வெளியே செல்ல 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 அது எப்படி இருக்கிறது? அந்த மனம் கோபம், பொறாமை, மதம், ஆச்சரியம், எப்படிப்பட்ட துன்பத்தோடு கூடியதாக அடுத்தடுத்து அப்படியே படலம் படலமாக இருக்குது.
படலம் படலமாக இருக்குது. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் விருப்பு, ஒரு பக்கம் வெறுப்பு. இதெல்லாம் படலம் படலமாக இருக்குது. இதெல்லாம் துன்பம் தரக்கூடியது. இதையெல்லாம் நீக்கி 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 உள்ளே 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 சென்றால் மனம் மிகுந்த ஞானம் மிகுந்த வேலாயுதத்தை காணலாம். நாம் வெளியே வெளியே தானே போகிறோம். வெளியே போக 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 என்னது முள் குத்தி 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 கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை ரொம்ப அருமையாக இந்த வரியில் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு, இப்படி அதாவது அந்த எட்டாத ஞானக்கலை தருவாயின்றாரு. இந்த ஞானக்கலையை அடைய முடியாமல் இந்த உயிர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறது. இதுக்கு காரணம் இந்த மனம்தான். அதுக்கு அது அழகாக சொல்கிறாரு, இரும் காம விடாய்ப்பட்டார் உயிரை. இரும் காமம், இரும்னா பெரிய மிகுந்ததான துன்பத்தை, காமம்னா விருப்பு, அந்த காமத்தோடு கூடிய அந்த விருப்பம் அதை அடையணும் அப்படின்றதான இரும் காம விடாய்ப்பட்டார், அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று அப்படியே வேகமாக போகிறவங்க எதை நோக்கி செல்கிறாங்க? வெளியே நோக்கி செல்கிறார்கள். வெளியே என்பது இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கும் அந்த மயக்கத்திலே விழுந்து அப்படி அலையும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த உலக மயக்கம் தானே மோகினின்னு பார்த்தோம். நம்ம மாயையின் தத்துவங்கள், மாயையின் தத்துவ காரியங்கள், அந்த தத்துவங்களோடு கூடி உலகத்தை, அது தனு கரணம் புவனம் போகம், இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிக்க வரும்போது அதுவும் விருப்போடு கூடி, ஆனால் கிடைக்கவில்லை, கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கலைன்னா வெறுப்பு, கோபம், பொறாமை இத்தனை வந்துடுதா? அப்போ இந்த உயிரானது, இதில் உயிர்ன்றத மனதை தான் போடுறார். ஏன்னா மனம் எதை நினைக்கிறதோ அத்தனையும் அங்கே உயிரைத்தான் சார்கிறது. இது உயிர் தான் முழுக்க மனத்தின் மூலமாக காரியப்பட்டு வந்து உயிருக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ இரும் காமவிடாய்ப்பட்டார், மிகுந்ததான அந்த காமத்திலே இருப்பவர்கள் அவர்களுடைய உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்வெளியர். இவர் நிறைய இடங்களில் பெண்களை சொல்வார். இந்த கட்டாரி வேல்வெளியர் என்பது கண்கள் மூலமாக மயக்கத்தை செய்யும் பெண்கள். பெண்கள்லேயே இது ஒரு வகை பெண்கள். பணத்திற்காக பிறரை மயக்கி தங்கள் வலையில் விழ வைத்து அவர்கள் மூலம் இவர்கள் ஏராளமான நன்மையை பெறுது. அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் துன்பத்தை அடைவார்கள். இப்படிப்பட்ட கட்டாரி வேல்வெளியரைத்தான் இங்கே சொல்கிறார். கட்டாரி வேல்வெளியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே அப்படிங்கிறார். அந்த வலையில் போய் இந்த மனம் கட்டுப்பட்டுட்டே, இது உள்ளே இருக்கிற ஞானக்கலை, ஞானமே வடிவான வேல், அதை விட்டு விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த கட்டாரி வேல்வெளியாரின் வலையில், அதிலேயே வலைக்கே மனம் கட்டுண்டதே. அப்போ இந்த இடத்துல இந்த உயிர்ன்றதை விட இங்கே மனமே சொல்லிட்டார். ஏன்னா மனம், இந்த எண்ணங்கள் தானே இந்த உயிரை இங்கே வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், இது எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா உள்ளே இருக்கும் அந்த முருகப்பெருமானின் வேல். அது கூர்மையான அந்த வேல். அது எதை செய்தது? அந்த மாயையாகிய வெறுப்பை பொட்டாக தவிர்த்தது. அப்போ இங்கே மாயையில் கட்டுண்டு கிடக்கும் நாம். அப்போ நம்முடைய இந்த கோபம், பொறாமை, ஆசை, இதில் தானே கட்டுப்பட்டு கிடக்கிறோம். இதுதானே நமக்கு துன்பத்தை கொடுக்குது. இன்னைக்கு வர்ற துன்பம் ஏற்கனவே சஞ்சிதவனிலேருந்து முன்பு செஞ்சது. இப்போ செய்கிறது பூரா அடுத்த பிறவிக்கு வரப்போகுது. சரி, இப்போ தான் கஷ்டப்படுறோம், இனிமேல் நல்லா இருக்கணும்னு நினச்சா இப்போ இந்த மயக்கத்திலேருந்து வெளியே வரணுமா வேண்டாமா? அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார். அப்போ இந்த பிறவியிலேயே இந்த நேரத்திலே இந்த முருகப்பெருமானையே நினைந்து அவருடைய கை வேலாயுதம், ஞானமே வடிவான வேலாயுதத்தை நாம் பற்றி கொண்டால் இந்த பிறவியில் வர்ற துன்பத்தை மட்டும் இல்லை, இனிவரும் பிறவியில் வரும் துன்பத்தையும் நீக்கலாம் என்று அருமையான ஒரு பாட்டாக அதில் 2 வகையான வேல். ஒன்று ஞானமே வடிவான வேல்,
இன்னொன்று அஞ்ஞான வேல் விழியர், அதுக்கு கட்டாரி வேல் விழியர்னு போட்டார். கட்டாரி வேல், அது ஞானவேல், இது கட்டாரி வேல். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. நாம் எதில் கட்டுண்டு கிடக்கிறோம் அப்படின்றத நம்ம நினச்சிக்கிடணும். அப்போ ஞானவேல் எப்படி கிடைக்கும், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் ஒரு வருது நமக்கு எண்ணம். இதுக்கு நம்ம அருளாளர்களைத்தாங்க எடுக்கணும். உண்மைக்கு அவங்க வழி. ஏன்னா ஞானத்தை தருதல், ஞானசம்பந்த பெருமானை யோசிங்க. ஞானசம்பந்த பெருமான் 3 வயது குழந்தை முச்சை தவத்தால் இந்த குழந்தை அம்மே அப்பா என்ற மாத்திரத்திலே அம்மை ஞானப்பாலை கொடுத்தாள் இல்லையா? அப்பா அவருக்கு கிடைத்தது என்னது? உமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். அது கிடைத்தது. அது கிடைத்ததுனால அவர் எப்படி இருந்தார்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஞானம் கிடைத்தது, உமையில்லா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் கிடைத்ததால் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூம்பாவையை எழுப்பிய போது, இந்த பூம்பாவையை எழுப்பும்போது அவருக்கு வயசு 16 வயசு, கட்டிடம் காலை. அந்த பெண்ணோ 12 வயது, அழகு பதுமையாக கிளம்புறா, வெளியே வர்றா. வந்தபோது அந்த பெண்ணை எப்படி பார்த்தாரா, அந்த அருள் வடிவாக. அந்த அருளும் எப்படிப்பட்ட அருளாக இருந்தது? 1000 கண்ணாக பார்த்தார், அருள் கண்ணால் பார்த்தார். ஏன்னா இது நான் செய்யலை, திருவருள் மூலமாக கிடைக்கப்பட்ட இந்த குழந்தை அப்படின்னு பார்த்தாராம். அதை சேக்கலார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார். ஏன்னா இவர் இப்படி பார்த்தார்ன்றது மட்டும் இல்லை, பிரம்மனோடு ஒப்பிட்டு சொல்வார். இந்த பிரம்மன்றவர் ரொம்ப வயதானவர், நல்ல வேதங்களை எல்லாம் படித்தவர். அவர் ஒரு நாள் ஒரு எள்ளிலிருந்து, எள்ளுனா திலம் சொல்லுவாங்க, திலத்திலிருந்து ஒரு பெண்ணை படைத்தாராம். அதுக்கு பேர் திலோத்தமை. ரொம்ப அழகாக இருந்தார். அந்த தான் படைத்த பெண்ணையே தான் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினாராம். அதை சேர்த்து இப்போ சொல்லார். இந்த ஞானசம்பந்த பெருமான் 16 வயது, இவர் எழுப்பிய பெண்ணை அவருடைய தந்தையாரே சொல்கிறார், சிவனேச செட்டியார் சொல்கிறார், இந்த பெண்ணை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்த பெண்ணை தங்களுக்காகத்தான் வைத்திருந்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் உங்களிடமிருந்து வந்த பெண், உங்களுடைய பெண், இப்போது இந்த சாம்பலிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெண், இறைவனுடைய திருவருளால் அடியேன் மூலம் கிடைத்த பெண். இப்போது இந்த பெண்ணுக்கு தந்தை முறை, 16 வயது கட்டிலம் காலை சொல்கிறது தந்தை முறைன்னு இவர் சொல்கிறார். அந்த பிரம்மன் தான் படைத்த பெண்ணையே தான் அனுபவிக்க வேண்டும் என்று வந்தாராம். எண்ணில் ஆண்டு, எண்ணில் ஆண்டு எய்தும், எண்ணில்லாத ஆண்டு எய்தும் வேதான பிரம்மன் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு 4 முகத்தால் கண்டான். 4 முகத்தில் தான் பார்த்தான். அவளினும் நல்லாள், அவளை காட்டிலும் மேலான ஒரு பெண், அழகு. ஏன்னா திருவுருள் மயமாக வந்த பெண். அதான் அவளினும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம். நுதல் கண் அருள் வடிவம், கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார். எப்படி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அப்போ ஞானம் பெற்றதால் இந்த பெண் மீது உள்ள மோகம், இதுதான இருக்கக்கூடிய விருப்பிலேயே பெண் மோகம் என்பது மோசமானது. பணம், அது பொண்ணு பெண்ணு மண்ணுன்னு 3 வகையாக கூட சொல்லுவாங்க. பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை. இதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் துன்பத்தில் கொண்டு வந்து ஆழ்த்தி விடக்கூடியது. அதில் 16 வயது உள்ள இந்த ஞானசம்பந்த பெருமான் இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் கைவரப்பெற்ற ஞானம். அப்போ இந்த ஞானம் கிடைத்தால் இந்த உலகத்தில் ஆசை, அதுவும் ஆசைனா ஒரு அளவு இருக்கணும். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயின் நும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பமே, ஆசை விட விட ஆனந்தமாகுமே. இதுக்கு மேலே என்ன வேணும்? இறைவன் நமக்கு இந்த பிறவி கொடுத்திருக்கிறார், உடம்பை கொடுத்திருக்கிறார், உலகத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? உடம்பு வந்ததே வினைக்கு ஈடாக. அந்த வினையை அனுபவிக்கும் போதும்
இறைவன் நம்மோடு இருக்கிறான். இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் திருவருள் நம்மை குட்டி வைக்கும் என்ற உணர்வோடு இருக்க 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 நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்குகிறது. மேல்வினை ஏறாமல் இருக்கிறது. மேல்வினை தான் அடுத்த பிறவிக்கு வந்துடுது. இதுதான் ஞான வேல். முதல்ல இருக்க ஞானக்கலை, ஞானவேல். இப்படிப்பட்ட ஞானக்கலை, ஞானவேல் கையில் கிடைக்கப்பெற்றால் இன்பமே இன்பமே இன்பமே, துன்பக் கலப்பே இல்லாத ஒரு வாழ்வை வாழலாம். ஆனால் இந்த மனம், அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, தப்பிப்போனது ஒன்று. எது? மனம். தப்பி இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கப்பா, அதற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் என்று சொல்லி இந்த மனம் எங்கே போய் நிற்குது? கட்டாரி வேல்வெளியார் வளைக்கே மனம் கட்டுண்டதே, இங்கே போய் கடந்து மேலும் 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 துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமானார். பொட்டாக வெற்பை பொருத கந்தா, தப்பிப்போனது ஒன்று அதற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய், இரும் காமவிடாய்ப்பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்வெளியார் வளைக்கே மனம் கட்டுண்டது. அதனுடைய துன்பத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. உயிரை திருகி பருகி பசி தணிக்கும். எப்பா உயிர் போகுதுப்பா வலி அப்படின்றோம்ல, திருகி பிடிக்குது. இந்த அப்பர் பெருமான் முதல் பாடலில் பாடும்போது அவருடைய வயிற்று வலி சொல்லுவார்ல, கூற்று ஆயினவாறு துடக்கி முடக்கி இட. அதாப்பா எவ்வளோ வேதனை இருந்தால் அப்படி சொல்வார். இதே போல் ஒரு வேதனையை அங்கே சொல்கிறார். இந்த உயிரை திருகி துன்பம் வரும்போதை நம்ம அப்படி தானே சொல்கிறோம். எப்பா போதுண்டா சாமி, உயிர் போயிட்டு வருது எனக்கு, அவ்வளவு கஷ்டம் அப்படின்றோம் இல்லையா. அப்போ உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்வெளியார். அப்போ முதல்ல இருக்க அந்த ஞானவேல் நம்மை நன்மையான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்து உள்நோக்கி பார்வையை திருப்பி வெளியே உலகத்தை நோக்காமல், அதாவது இந்த கட்டாரி வேல்வெளியிலிருந்து நம்மை நீக்கி, அதுதான் மோகினி, அதுதான் அஸ்தமாய, அதுதான் தத்துவங்கள். இதனோடு கூடாமல் அந்த ஞானமே வடிவான வேல்வெளியை வேலை கொண்ட வேலவனை வணங்கி அந்த ஞான வேலினால் இன்பத்தை பெற வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார் அருணகிரி பெருமான். அருமையான ஒரு பாடலாக 34வது பாடலாக அமைந்துள்ளது கந்தர் அலங்கார பாடல். இன்றைக்கு இதை சிந்திப்பதற்கு முருகப்பெருமானுடைய திருவருளும் குருவருளும் இங்கே நமக்கு கூட்டி வைத்ததற்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே ரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.